கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ்ல ஃபெதர் ஸ்ட்ரோக்ஸ் பார்க்க போறோம். ஃபெதர் ஸ்ட்ரோக்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபெதர்ஸ்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபெதர் ஸ்ட்ரோக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பென்சில் வந்து உங்களுக்கு கன்வீனியன்டான பென்சில் எடுத்துக்கோங்க. நான் ஹெச்பி பென்சில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக பென்சில் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரோக்ஸ் ஒன்றும் இல்லை, 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மேலே அதே மாதிரி கீழே. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வரணும். எப்படின்னா இப்படி மேலேயும் இருக்கணும், கீழேயும் இருக்கணும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து லைன் மேலே மட்டும்தான் போடணும். ஓகேவா? இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக். சிங்கிள் ஸ்ட்ரோக்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் பண்ணும். அந்த ஸ்ட்ரோக் மேலே தான் திருப்பி அகைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகேவா? இது வந்து மேலவும் இருக்கும், கீழவும் இருக்கும். இந்த லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல இருந்து கண்டினியூவா இப்படி 1 by 1 பக்கத்துலேயே வந்து கேப் விடாம இப்படி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்ட்ரோக்ஸ் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேட்டோ போடும்போது ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது, ஷேடிங்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லைட்டா வேண்டிய இடத்துல லைட்டாகவும், டார்க்கா இருக்கிற இடத்துல டார்க்காகவும் நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் கொடுக்குறோம். சேம் அகெயின் வந்து அதே மாதிரி கீழ்வாட்டத்துலையும் நம்ம கொடுக்க போறோம். 1 by 1 கண்டினியூவா கொடுக்கணும், கேப் விடக்கூடாது. ஓகேவா? இது வந்து டாப் டு பாட்டம் மட்டும் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஆங்கிள் பண்ண போறோம், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா. ஓகேவா? இந்த வட்டத்துல சேம் அதே மாதிரி கண்டினியூவா பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்க டார்க்கா இருக்கணும், இங்க லைட்டா இருக்கணும். நீங்க லைன் மாதிரி இப்படி போடக்கூடாது. இது பேர் ஸ்ட்ரோக்ஸ் கிடையாது. இங்கேயும் டார்க்கா இருந்துட்டு இங்கேயும் டார்க்கா இருக்கக்கூடாது. என்னுடைய பாயிண்ட் பாருங்க, இங்க டார்க்கா வைக்கிறேன் அப்படின்னா இப்படி கொடுக்கணும். இங்க பாருங்க, இங்க லைட்டா இருக்கும், இங்க டார்க்கா இருக்கும். சேம் அதே மாதிரி கீழ்வாட்டத்திலையும் பண்ண போறோம். இப்போ இந்த ஆங்கிள் பண்ணிட்டோம். அகைன் இப்போ இந்த ஆங்கிள் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி கோட் போட்டுக்கோங்க. இந்த ஆங்கிள் பண்றீங்க. கண்டினியூவா கேப் விடாம பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் ஃபுல்லா நீங்க பண்ணுங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த மாதிரி. இப்போ இது A3 இல்ல A4 அது மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஷீட் ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. கண்டினியூவா கேப் விடாம, நம்ம ஃபில் பண்ணணும்ன்ற நோக்கத்துல பண்ணாம அந்த ரிசல்ட் என்னவோ, லைட்டா வேணும்னா லைட்டா இருக்கணும், டார்க்கா இருக்கணும், டார்க் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கான ப்ராக்டிஸே தவிர மற்றபடி ஃபுல்லா ஷீட் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல பண்ணாதீங்க. நீங்க 4 ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கேட்குற அவுட்புட் நீங்க கொடுக்கணும். அதை விட்டு நான் கோடு போட்டு இப்படி ஃபில் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? சேம் இதே மாதிரி இப்ப கீழே நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் ஃபெதர் ஸ்ட்ரோக்ஸ். இந்த ஃபெதர் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னாவே போதும், நீங்க அந்த டார்க் டு லைட் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடலாம். இப்போ நான் இது ரெண்டும் கொடுத்தேன் தெரியுமா? இது நீங்க எப்படி இன்னும் ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி கொடுக்கலாம், இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி கொடுக்கலாம். இது எதுக்காக வந்து நம்ம பிளஸ் போட் பண்றோம் அப்படின்னா, 4 டைரக்ஷன்லயும் உங்களுக்கு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா டைரக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுறதுக்காக. உங்க ஹேண்ட் வந்து நம்ம கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி உட்கார வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? உங்க கை வந்து 4 டைரக்ஷன்லயும் உங்க மிஷின் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்றோம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளஸ் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இந்த பிளஸ்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டா ரொட்டேட் பண்ணக்கூடாது, உங்க ஹேண்ட் தான் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்காக தான் இந்த பிளஸ் போட்டு நம்ம ஒர்க் பண்றோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் இவ்வளவுதான்.